வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாவலூர் ஈகோ பார்க்கில் எல்லாரும் புக் படிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல் ஒன்று பண்ணியிருந்தார். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு குட்டி லைப்ரரி, லிட்டில் ஃப்ரீ லைப்ரரி, அங்கே அந்த வீடியோ ரீல் ஒன்று பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அவர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார், நம்ம கண்டிப்பாக அந்த ரீல் பண்ணலாம், இன்டர்வியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாவலூர் ஈகோ பார்க்கில் புக்ஸ் கம்யூனிட்டி, அதாவது ரீடிங் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் புத்தகம் படிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக அதை பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நாம் லேட்டர் பீரியடு நாம் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே லீவ் தானே, அதை போயிட்டு ஒரு விலாகாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கிறேன். ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈகோ பார்க் வந்தாச்சு. பார்க் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப க்ளீனாக, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கு. சும்மா இல்லைங்க, இது எப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா ப்ளஸ் 2 வீலர்னா 10 ரூபா பார்க்கிங் சார்ஜு, 4 வீலர்னா 30 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பார்க் வந்தாச்சு. ஆனால் எந்த இடத்துல அசம்பிள் ஆகி அவர் படிக்கிறாங்க, எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடம் தான் தெரில. இங்கே பார்க்குக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது பார்க்குக்குள்ளே ஒரு ஏரி ஒன்று இருக்குது பாருங்க. இது பார்க்குக்குள்ளே, அவங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பார்க்குக்குள்ளேயே அந்த உள்ள ஏரி இருக்குது. இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, புக்கு இருந்தால் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லாத பட்சத்தில் புக்கு நாங்கள் கொஞ்சம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் கையில் ஒரு 2 புத்தகங்கள் இருந்ததுனால நான் கொண்டு வந்துட்டேன். ஒரு 2 புக்கு. ஒன்றுனா சீனத்து ஞானி கன்ஃபியூஷனுடைய சிந்தனைகள், இன்னொன்று சுவாமி விவேகானந்தனுடைய சிந்தனை துளிகள். இந்த புக்கு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம், கடுகு சிறுசு ஆனால் காரம் ரொம்ப பெருசுங்கிற மாதிரி அவனுடைய தத்துவங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். 7 மணிலேருந்து 9 மணி 2 மணி நேரம் அவங்க டைம் சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் 7 மணியை தாண்டி போயிட்டுருக்கு. சீக்கிரமாக பார்த்து கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும் இடத்த. இந்த வாரம் இது 2வது வாரமா ப்ரோ? செகண்ட் செஷன். இது செகண்ட் செஷனு. இது இந்த 2 மணி நேரம் ரொம்ப அருமையாக நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப கேப் இருந்துச்சு, புத்தகங்கள் வாசிக்கிறது படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேப் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தேன். எனக்கு லிட்டில் ஃப்ரீ லைப்ரரிங்கிற ஜெயக்குமார் சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி படிக்கிறாங்க, எல்லோரும் படிக்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி, நீங்கள் புத்தகம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் படிக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு எப்படி மற்றவங்களையும் ஆர்கனைஸ் பண்ணணுன்ற ஐடியா வந்துச்சுன்னா, இது ஐடியான்னு சொல்கிறத விட நான் படிக்க ஆரம்பித்து ஒரு 8 இயர்ஸ் ஆகுது, ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சு. ஸோ நம்ம படிக்கிறோம், நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள். எனக்கு படிக்கிறதோட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம படிக்கும்போது நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது பீப்புளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான விஷயமா இருந்துச்சு. நம்ம எதில் வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஒரு எப்படி ஒரு ஆல்கஹால், ஒரு சிகரெட், எதில் வேணால் கனெக்ட் ஆகலாம். அந்த கனெக்ஷன்லாம் பெருசாக வேல்யூ கிடையாது. ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் கனெக்ட் பண்ணும்போது இது ஈஸியாக ரீச் ஆகும், பல பேரை இன்ஸ்பயர் பண்ணும். வேறு யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்று. இதுவுமே எங்களுக்கு லாஸ்ட் செஷன் நாங்கள் வந்தப்போ இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு உட்காந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனில், லைக் இப்படி ஒரு கிளைமேட்டில் நம்ம உட்காந்து 2 மணி நேரம், நாங்கள் ஃபஸ்ட் டைம், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு 2 hours ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிச்சது எனக்குமே புதுசாக தான் இருந்தது. ஆனால் இந்த இடமா இல்லை, லைக் நம்ம இங்கே உட்காந்து படிக்கிறோன்ற அந்த ஒரு இதான்னு தெரில. ஆனால் இங்கே வந்தப்போ என்னால் நிறையா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இங்கே ஒரு 2 hours லைக் கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் எழுந்துச்சு நின்று, இங்கே வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. லைக் ஃபோனை சைலண்ட்டில் போட்டு நம்ம திருப்பி வச்சிட்டோம், நம்ம அமைதியாக உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து படிக்கிறது நல்லா இருந்தது. படித்து முடிச்சுட்டு நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் லைக் சும்மா செல்ஃப் இன்ட்ரோன்னு நம்ம சொன்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் பதறும், ஐயோ செல்ஃப் நம்மளை பற்றி பேச சொல்கிறாங்களே அப்படின்னு. ஸோ இங்கே செல்ஃப் இன்ட்ரோ இஸ் நாட் லைக் அது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணல. நீங்கள் என்ன படிச்சிங்க, இல்லை லைக் நீங்கள் அந்த புக்கை எடுத்தப்போ என்ன நினச்சி அந்த புக்கை பிக் பண்ணிங்க, இந்த 2 hours நீங்கள் லைக் வாட் இஸ் யுவர் டேக் அவே. நீங்கள் அதுலேருந்து லைக் இப்போ நான் 1984 படித்தேன், ஃபஸ்ட் செஷனில் தான் ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஒரு சாப்டர் படிக்க முடிஞ்சுது. இப்போ 2வது சாப்டரில் எனக்கு, நம்ம யூஸ்வலாக ஓவர் திங்கிங்னு ஒரு கான்செப்ட் நம்ம கான்செப்ட் இல்லை, அது எல்லாருமே பண்ணுவோம் ஓவர் திங்கிங்னு. இதில் டபுள் திங்கிங்னு ஒன்று படித்தேன், அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒருத்தன் அவனுக்கு நிறைய லைக் தாட்ஸ், ஐடியாலஜிஸ் இருக்குது, ஆனால் அவன் சுச்சுவேஷன் அது எல்லாத்தையுமே கான்ட்ரடிக்ட் பண்ணி அவனை பிஹேவ் பண்ண வைக்குது. அப்போ அவன் திடீர்னு ஒரு லைக் எல்லோரும் ரேண்ட் பண்ணுவாங்கள்ல, லைக் நிறைய ஆத்தர்ஸ் அப்படியே அவங்க நினைக்கிறத அப்படியே ரேண்ட் பண்ணுவாங்க புக்கில். லைக் நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியும், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண முடியாது.
எனக்கு அந்த மாதிரி ரேண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இன்றைக்கி நான் படித்ததில் எனக்கு டபுள் திங்கிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த புக்கை எடுத்தப்போ நான் டபுள் திங்கிங் பற்றி எல்லாம் இதில் இருக்கும். ஏன்னா இதோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சு தான் எடுத்தேன். ஆனால் ஸ்டோரி லைன் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அவங்களாம் இன்னும் படிக்கல, அதனால் ஸ்பாயில் பண்ணிட்டா திட்டுவாங்க. அந்த ஸ்டோரி லைன் சொல்லலை, ஆனால் இந்த டபுள் திங்கிங்கிற கான்செப்ட் இந்த புக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ யாராவது இந்த புக்கை பற்றி கேட்டாங்கன்னா டபுள் திங்கிங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ டிஸ்கஷனுமே நாங்கள் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன படிச்சிங்க, அதில் உங்களுக்கு என்ன வந்து லைக் ஒரு டேக்அவே. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னாலும் அந்த படத்தில் நம்மளுக்கு அது ரொம்ப மொக்க படமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும். இதர் ஒரு படம் எப்படி இருக்கக்கூடாதுனாவது ஒரு டேக்அவே இருக்கும், இல்லாட்டி அந்த படத்தோட லைக் மெயின் கோர் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு டேக்அவே இருக்கும். அதே மாதிரி இந்த 2 hours நம்ம அமைதியாக உட்காந்து சைலண்ட் ரீடிங் செஷன் படிச்சுட்டு உங்களுக்கு என்ன டேக்அவே அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ, இப்போ நான் சொல்கிறதுக்கு யாராவது ஒரு கான்ட்ராடிக்டிங் ஒப்பீனியன் இருக்கலாம், இல்லை அதுக்கு ஆட் ஆன் பண்ணுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கூட ஒரு மெயின் மோட்டிவ். இது ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப ஒரு புது முயற்சியாக இருக்குது இது. ஏன்னா நிறைய விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், புத்தகத்துக்குன்னு வாங்க நம்ம படிக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. நீங்களும் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ. ஸோ தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு இடத்துல இது மாதிரி செஷன் நடக்கிறதா சொன்னீங்களா, அது என்ன பிளேஸு அதை பற்றி? பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் எக்கோ பார்க்கில் மார்ஷ்லேண்ட் ரீட்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து தாரணி அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்க ரெகுலர் லைக் அவங்க யூஸ்வலாக அவங்க பேஜில் அப்டேட் பண்ணுவாங்க லைக் எப்போ மீட் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்க குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டிங்கனாலே சண்டேஸ் தான் மோஸ்ட்லி, மந்த்லி சாட்டர்டேஸ் இல்லை சண்டேஸ், ஆல்டர்னேட் சண்டேஸ் மார்னிங் 6-7 அப்போலேருந்தே அங்கே இருப்பாங்க. ஒரு 9 o'clock வரைக்குமே அதுவுமே போகும். அதுவும் இந்த மாதிரி சைலண்ட் ரீடிங் செஷனும் இருக்கும், டிஸ்கஷன் அந்த மாதிரியும் போகும். வேற யாராவது ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு ப்ரோ கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, எது இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு, அதுக்கு ஆக்சுவலாக தெளிவான பதில் என்னென்னா, நான் படிக்க ஆரம்பித்தது அப்பா சில புக்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுருந்தது ஒரு காரணம் இருந்தாலும், காலேஜில் அந்த பஸ் ட்ராவல் டைமிங் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ ஏதாவது படிக்கணும் அப்படின்னு யாருமே பண்ணலை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பித்தது தான். எனக்கு போக போக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போது நம்ம இருக்க ஒரு ஊர்னு ஒன்று இருக்கும், அந்த ஊர்லேருந்து நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை நிறைய பேர் வீணாக போயிருக்கலாம். அந்த மாதிரி நான் பிறந்த ஊர் பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம வந்து இதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும், நம்ம ஒரு 4 பேர் லைஃப்பை மாற்றினதாக இருக்கணும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுன்றது தான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட எய்மு. இப்போ நான் சென்னையில் இருக்கனால இங்கே இது இப்படி போயிட்டுருக்கு, இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அப்படி ஊருக்கு போகும்போது அங்கே இது இன்னும் பெரிய லெவல் கொண்டு போகணுன்னு நான் பார்க்குறேன். அதுதான் வந்து என்னோட மெயின் இது. இப்போ நீங்கள் எதை பேசுகிறீங்க? பேசுங்க, சொல்ல பேசுங்க, ஒன்றும் பேசுங்க. ஓகே சரி, ஓகே. இப்போ நான் வந்து 2 புத்தகங்கள் வந்து கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஓகே, இங்கே புக்ஸ் யாராவது நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா வந்து இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. புக்கு கொண்டு வரலைனாலும் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அதுக்குண்டான எல்லா இடம் இது இருக்குது. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு வாசிப்பில் ஒரு 2 வாக்கியங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் திரும்ப ஒரு தடவை படித்து காட்டுன்னு நினைக்கிறேன். புத்தகங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து சிலர் வந்து ஒரு வாசகங்களாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்படி நான் படித்தே காட்டிடுறேன். நூலகங்களை கட்டுங்கள், இல்லையென்றால் சிறைச்சாலைகளை கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு மாவீரன் நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய 30 வருஷத்தில் ஒரே போக்கிடமாக இருந்ததுன்னா இந்த புத்தகங்கள் அப்படின்னு நெல்சன் மண்டேலா அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து நீங்கள் 10 ரூபா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை வச்சு நான் ஒரு புத்தகம் வாங்குவேன் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது வந்து புத்தகங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து இது புரியுது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இந்த வாசகம் திரும்ப படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பல ஆத்தர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, அது நெக்ஸ்ட் வீக்ஸ்லேருந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ இது எங்களோட ஓப்பன் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ், இந்த செஷன் வந்து ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சுது. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக போயிருந்தேன். ஒரு 1.25 மணி நேரம் புத்தகங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தேன். என்னென்னா கொஞ்சம் ஒரு கேப் விட்டு படிக்கிறதுனால வந்து என்னால் ஒரு கவனம் செலுத்தி புத்தகத்து மேலே கவனம் செலுத்தி படிக்க முடியல. எங்கேயோ நினப்புகள் நிறைய இடத்துல போச்சு. இருந்தாலும் திரும்ப படிக்க நம்மளால் புத்தகத்தின் மேலே கவனம் செலுத்தி படிக்க முடியும் நான் நம்புகிறேன். இன்னொன்று, எம்எஸ்கே ப்ரோ வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நான் ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணேன், இதனால் என்ன
யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் நான் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, கிளைமேட் செம்மையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப மேகமூட்டமாக மழை வர மாதிரி இருக்குது. டைம் 9:30 ஆனாலும் வெயில் இல்லாமல், அதுவும் இல்லாமல் அந்த படிக்கும்போதெல்லாம் வந்து இந்த பறவைகளுடைய சத்தங்களை எல்லாம் கேட்டுட்டு படிக்கும்போது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக படிக்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இந்த செஷன் சூப்பராக அமைஞ்சது. வாழ்த்துக்கள் எம்எஸ்கே ப்ரோ, நல்லபடியாக பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.